இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் சர்வீஸ் விளாகுங்க. நம்ம பைக்கை வாங்கிட்டு அதுக்கடுத்து நம்ம 10 நாள் ஓட்டவே விடல. என்னன்னா 100 கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டக்கூடாது, ஆர்டிஓவில் என்ன ரெஜிஸ்டர் பண்ணலை, பைக் மட்டும் தான் இப்போ வாங்கியிருக்கீங்க, டிஸ்ட்ரிக் எடுத்துகிட்டு போகக்கூடாது, அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் மாட்டிக்கிட்டாலும் கம்பெனி பொறுப்பாகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு அப்படியே ஒரு 10 நாள் போயிடுச்சு. நான் என்ன நினச்சேன், சரி பைக் வாங்கிட்டோம், அந்த பைக் வச்சு ஒரு 10 நாள் விளாக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஊர்லேருந்து கிளம்பி வந்தேன். கரெக்டாக ஜூன் 13ஆம் கிளம்புனாங்க. நம்ம ஜூலை ஃபஸ்ட்டு மந்த் வரைக்கும் நம்ம வீட்டிலே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நினச்சிருந்தேன். அதான் இவங்க பைக்கையும் கொடுத்துட்டு ஓட்டவும் கூடாதுன்னு சொல்லிவிட்டாங்க. அப்படியே ஒரு 10 நாள் அப்படியே கொஞ்சம் அப்படியே லோக்கல்லே ஓட்டிகிட்டே இருந்தேன். நம்பர் பிளேட் இல்லைல்ல, அதனால் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஜூன் 20 அப்போ தான் நம்மளை ஆட்டோ ஆஃபீஸ் கூப்பிட்டாங்க பைக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு. பைக்கு போய் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணோம். அப்புறம் ரெஜிஸ்டர் ஃபீஸ் வந்து ஒரு 250 கேட்டிருந்தாங்க. கொடுத்துட்டு நம்ம வாட்டுக்கு வீட்டுக்கு வந்துட்டோம். ப்ரொசீஜர் எப்படின்னா, நம்ம பைக்கு வந்து நம்ம கையில் கொடுக்குறதுக்கு முன்னாடி ஆட்டோ ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணி நம்பர் பிளேட்லாம் போட்டு தான் தரணுங்கிற மாதிரி பொசிஷனு. அவங்க எப்படி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நீங்களே பண்ணி தரீங்களா, அதாவது நாங்களே பண்ணி தரட்டாமா இல்லை நீங்களே பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டதுக்கு நீங்களே பண்ணி தந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஷோரூமில் வந்துட்டு அப்பயும் ஓட்ட விடலை. அதாவது நம்பர் பிளேட்டு வந்த வாட்டி தான் வெளி டிஸ்ட்ரிக்கே போகணும், வெளியே போகணும். நம்பர் பிளேட் வரல, அதனால் நீங்கள் 100 கிலோமீட்டருக்கு மேலே இப்போதைக்கு வேணால் ஓட்டிக்கலாம், நான் வெளியே போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் ஐசிசி வண்டி, நான் இது எப்படின்னா லோக்கலில் ஓட்ட முடியும் அப்படின்ட்டு. வெண்ப்ளஸ் ரொம்ப அடிக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நான் முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரம் தர பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கன்சிஸ்டன்சியில் சொன்னாங்க. நீங்கள் வந்து ஷோரூமில் விசிட் பண்ணி பாருங்கன்னாங்க. அப்புறம் ஆர்சி புக்கு நம்பர் பிளேட் வந்து 2 வீக்ஸ் கழித்து தான் வருமா. அப்புறம் ஜூன் 30ஆம் நம்பர் பிளேட் வந்துச்சு. அது வரைக்கும் எவ்வளோ ஓட்டியிருந்தேன்னா ஒரு 200 கிலோமீட்டர் தாங்க ஓட்டியிருந்தேன். அதுக்கு மேலே ஓட்டவே இல்லை. ரொம்ப நாள் வெயிட் பண்ணி பார்த்தேன். அப்பயும் ஆர்சி புக்கு வரல. அதுக்கப்புறம் ஊருக்கு கிளம்பி போயிட்டுங்க ஒரு ஜூலை 3ஆம் பக்கமாக. அப்புறம் ஆகஸ்ட்டு மாதம் தான் ஃபஸ்ட்டு இஎம்ஐ கட்டுறேன். பைக்கே ஓட்டாமல் இஎம்ஐ கட்டின வந்து நானாக தாங்க இருப்பேன். பைக்கை வாங்கிட்டு வீட்டிலே வச்சுட்டு போயிட்டேன் ஒரு மாதம். அதாவது பைக்கு வாங்கினதுலேருந்து 50 நாள் பக்கம் வீட்டில் தான் இருந்துச்சு. அதுக்கடுத்து ஃபஸ்ட் சர்வீஸ் வந்துருச்சுங்க. ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, பைக் எவ்வளோ ஓட்டியிருக்கீங்க, ஃபஸ்ட் சர்வீஸ் கொண்டு வந்து விடுங்க அப்படின்னு. ஓட்டவே இல்லை, 300 கிலோமீட்டர் தான் ஓட்டிருக்கேன், இந்த வண்டி எப்படி கொண்டு போய் வைக்கிறது சொல்லி சொன்னேன். சரி அது ஒரு டைம் கொடுத்துருந்தாங்க, அந்த டைமுக்குள்ளே நீங்கள் வந்துடணும், இல்லைன்னா 1000 கிலோமீட்டருக்கு மேலே போனாலும் சரி, அந்த டைமுக்குள்ளே வரலனாலும் சரி, நீங்கள் வந்து லேபர் சார்ஜ் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு ஒரு 600 கிலோமீட்டரில் கொண்டு போய் பைக்கை கொடுத்துட்டாங்க. ஒரு காலையில் 10 மணிக்கு போயிருந்தேன். ஈவினிங் வந்து ஒரு 5 மணி பக்கமாக தான் விட்டாங்க. பில்லு வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அடப்போடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்கன்னா, பைக் விட்டுட்டு நாளைக்கு காலையில் வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு வந்து மனசே இல்லை பைக்கை விட்டுட்டு வரதுக்கு. இல்லை நான் பைக்கை எடுத்துகிட்டே போகிறேன்னு தான் சொன்னேன். பைக்கை எடுத்துகிட்டே தாங்க ஈவினிங் வந்துட்டேன். ஈவினிங் கிளம்பி வரும்போது ஒரு 6 மணி பக்கமாக கிளம்பி வரும்போது ஒரு பைத்தியக்காரங்கிட்ட ஒரு சண்டே ஆகி போச்சுங்க. என்ன நான் இனிமே வந்து ஒருத்தன் ஸ்கூட்டியில் போயிட்டு இருந்தான். அந்த வண்டி வந்து சுசுக்கியோட மாடல் தான். என் பைக்கை பார்த்துட்டு சும்மா முறுக்கி பார்த்துக்கிட்டு போயிட்டு இருந்தான். எனக்கு நைட்டில் எனக்கு அந்தளவுக்கு விசிபிலிட்டி தெரியல. ஏன்னா பைக்கை நான் அதிகம் ஓட்டவே இல்லை, வெறும் 500 கிலோமீட்டர் தானே ஓட்டியிருக்கேன். அதனால் என்னால் முறுக்கி ஓட்ட முடியல. இப்போலாம் கூட தானே சல்லுன்னு முறுக்கிடுவேன். ஆனால் நைட்டில் கொஞ்சம் சொதுவில் தான் பண்ணுவோம், பகல் ஓட்டான முறுக்கிட்டு போயிடுவேன். அந்த வீடியோ போடுற பாருங்களேன். பெட்ரோல் வந்து ஒரு லெவலாக தாங்க அடிச்சிருக்கேன். இந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோ வந்து மைலேஜ் டெஸ்ட்டு போடுறாங்க. சரிங்க, நான் பில் வந்து காலையில் பார்த்து படிக்கிறேன். நான் ரொம்ப இருட்டாக இருக்குது, அதனால தான். ஓகே, நான் போட்டி போட சொல்லி புரியல. கண்ணை தொடக்கிறேண்ணா. ஓகே அதே மாதிரி வண்டி தான் நானும் ஓட்டுவேன், சரிங்களா ப்ரோ? என்ன உங்களுக்கு பிரச்சனைன்னு கேட்குறேன். எனக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு போறீங்க. நீங்க போக வேண்டியதானே ரோட்ல? வர முடியும். நீங்க தான் வந்து 100 சிசி இதுல நான் உனக்கு என்ன ரேஸா ஓட்டிட்டு இருக்கேன். இருங்க, ரேஸ் ஓட்டினா வந்து உங்க பிச்சிட்டு போயிருப்பேன் நேரம். நீங்க சைடு போட்டு நீங்க மட்டும் போக வேண்டியதானே. எனக்கு நான் சைடு போட்டு அகைன் முன்னாடி வந்து மெதுவா போறேன். ரேஸ் பண்றப்ப நீங்க குறைக்கிறீங்க, அது நான் அப்படி. ஆமா, முடக்கு வந்தா பிரேக் பிடிப்பேன் நானு. பிரேக் பிடிப்பேன் முடக்கு வந்தா. ஆமா, முடக்கு வந்தா நான் பிடிப்பேன் ப்ரோ. ஓகே ப்ரோ. லூசு பையன் இந்த பைக்கை பார்த்துட்டு ரேஸ் ஓட்டுறான் எங்கோட.
நான் ஓகே சரி ஓகே இவன் வந்து முன்னாடி போகிறான் போல், அதனால தான் இவ்வளோ வேகம் முறுக்கிட்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். சரி இவன் போவான்னு நினச்சிட்டு நானும் விட்டேங்க. இங்கேருந்து போயிட்டு அந்த வெள்ளைக்கார் இருக்குல்ல, அந்த வெள்ளைக்கார் மாதிரி ஸ்லோ ஆகிட்டு அப்புறம் போல போயிட்டு வந்தான். அட போகலான்னு சொல்லிட்டு நான் வண்டி முறுக்கிட்டு போனேன். முறுக்கிட்டு போயிட்டு அவனை சைடு போட்டு அவனை சைடே விடக்கூடாது, நான் முறுக்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருந்தேன். இந்த வண்டி ஹை ஸ்பீட் வண்டி இல்லை, பார்த்தா எந்த வண்டியும் முன்னாடி போகிறத பார்த்தா மறுபடியும் அவன் விரட்டிட்டு வந்தான். இவன் நான் இன்றைக்கி விட்டக்கூடாது முன்னாடின்னு சொல்லிட்டு நான் அவனை விடவே இல்லை. வேகமாக போயிட்டு முடக்கில் பிரேக் அடித்து போயிட்டே இருந்தேன். அதுக்கிட்ட தான் அந்த ஒரு இஷ்யூ சொல்லியிருப்பான். இல்லை சும்மா வந்து பிரேக் அடித்து ஓட்டிகிட்ருக்கேன், ஏன்ட்டு இது மாதிரி வண்டி இருந்தால் நானும் ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வெறும் ஸ்கூட்டி வச்சுக்கிட்டு அந்தளவுக்கு சீன் போடுது. ஒரு சில பேர்லாம் இப்படி தாங்க இருக்காங்க. ஐசிசி வண்டியை பார்த்தா வச்சுக்கேன், அந்த வண்டிக்கு முன்னாடி நம்ம போகணும். ஒரு இன்னொன்று இந்த கேமரா மட்டும்தான், அந்த கேமராக்கு முன்னாடி இந்த ஆட்டி ஓட்டுறது, வளைச்சி ஓட்டுறது, அது மாதிரிலாம் பண்ணுறாங்க. அப்புறம் வேண்டாம் விடு வேலை அப்படின்னு நினச்சிட்டு அப்புறம் விட்டுட்டேன். அப்புறம் போயிட்டாங்க வீட்டுக்கு. இப்போ ஃபஸ்ட் சர்வீஸ் காசு வந்து இவ்வளோ தான் ஆச்சு. இப்போ நம்ம வந்து பில் எடுத்து பார்க்கலாங்க. இது எதுக்கு கொடுத்துருவாங்கன்னு தெரியலையே. இது இருக்கட்டும். இப்போது பைக்கோட இன்வாய்ஸ் பில் பார்க்கலாங்க. ஆயில் ஃபில்ட்ரு, ரிங்கு, அதுக்கப்புறம் ஆயில் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஆயில் வந்து 1 லிட்ரு 350 ml மாற்றிருக்காங்க. ஆயிலோட ப்ரைஸ் மட்டும் 910 ரூபா வந்திருக்கு. மீதி வந்து லூப்ரிகேஷனு, அதுக்கப்புறம் லேபரு, கேடிஎம் லேபர்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் போட்டிருக்காங்க. என்னென்னு தெரில. மொத்தமாக 1842 ரூபா. இந்த சைடு வந்து என்னோடய டீட்டெயிலும், இந்த சைடு வந்து பைக்கோட டீட்டெயிலும் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சர்வீஸ் வந்து செகண்ட் சர்வீஸ் 7500 கிலோமீட்டரில் போய் கொடுக்கணும். அப்படின்னா 150 days. என்னென்ன பண்ணியிருந்தாங்கன்னா, செயின் வந்து லூப் அடிச்சிருந்தாங்க, வாட்டர் சர்வீஸ் பண்ணியிருந்தாங்க, அதுக்கப்புறம் பைக்குக்கு வந்து இன்ஜின் ஆயில் மாற்றிருந்தாங்க, அதுக்கப்புறம் சின்ன செக்கப்லாம் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ.